யாரும் வரலைங்க அது. नमो विष्णुपदाय कृष्णप्रेष्ठाय कृष्णते जयपताक स्वामिनिधि नामिने नमो आचार्य पदाय निधाय कृपपदायिने गौरगततापदाय नगर ग्रामधारिणी नमो ओं विष्णुपदाय कृष्णप्रेष्ठाय बोधले श्रीमदे भक्ति वेदांत स्वामिनिधि नामिने नमस्ते सारस्वते देवी गौरवाणी प्रचारणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवशदि गौर भक्त वृंदा हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुद्रेगे नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्ठकी मुखं करोति वाचालं पङ्गुं लङ्घाय देगिरिं यत्कृपातमहं वन्दे गुरुं दीनतारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्य ईश्वरम् ॐ नमो भगवते वासुदेवाय ॐ नमो भगवते वासुदेवाय ॐ नमो भगवते वासुदेवाय His Divine Grace Bhakti Vedanta Swami Srila Prabhupada ki ஜெய். காண்டம் 3 இரண்டாவது புத்தகம் அத்தியாயம் 19 ஸ்லோகம் 38 கரெக்டுங்களா? ஏதன்மஹாபுண்ணியமலம் பவித்ரம் தன்யம் யசாஸ்யம் பதமாயுராஜிஷாம் ப்ரோணோத்ரியாணாம் யுதி சிவுர்யவர்தனம் நாராயணோத்தே கதிரங்க ஸ்ருண்வதாம். மொழிபெயர்ப்பு. இந்த மிகவும் புனிதமான கதை அதீதமான நன்மை, செல்வம், நீண்ட புகழ், நீண்ட ஆயுள் மற்றும் ஒருவர் விரும்பும் எல்லா பொருட்களையும் அள்ளித் தருகிறது. போர்க்களத்தில் இது ஒருவரின் உயர்நிலையான புலன்களின் பலத்தையும் அவற்றின் செயல்களையும் அதிகரிக்கிறது. ஓ அன்பான சவுனகரே, வாழ்வின் மரண தருவாயில் இருக்கும் ஒருவர் இதை கேட்டால் அவர் பகவானின் உயர்ந்த இருப்பிடத்திற்கு கொண்டு செல்லப்படுவார். பொருளுரை. பக்தர்கள் பொதுவாக பகவானின் நிலை பற்றிய வர்ணனைகளால் கவரப்படுகிறார்கள். அவர்கள் துறவும் அல்லது தியானத்தை மேற்கொள்ளாவிடினும் கவனமாக பகவானின் லீலைகள் பற்றி கேட்பது அவர்களுக்கு எண்ணற்ற செல்வம், புகழ், நீண் ஆயுள் மற்றும் வாழ்வின் அடைய விரும்பும் குறிக்கோள் எல்லாவற்றையும் அள்ளித்தரும். ஒருவர் தொடர்ந்து பகவானின் லீலைகள் அடங்கிய ஸ்ரீமத் பாகவதத்தை கேட்டால், வாழ்வின் இறுதியில் கேட்டால், அவர் பகவானின் அழிவற்ற உன்னதமான இருப்பிடத்திற்கு கொண்டு செல்லப்படுவார். இவ்வாறு கேட்பவர்கள் இறுதியிலும் ஜட உலகில் வாழும் காலம் வரையிலும் இருவிதமான நன்மை அடைகிறார்கள். அதுவே பக்தி தொண்டின் ஈடுபடுவதின் உயர்ந்த சிறப்பான முடிவாகும். பக்தி தொண்டின் தொடக்கம் என்னவென்றால் சிறிது நேரம் செலவிட்டு ஸ்ரீமத் பாகவதத்தை சரியான மூலத்திடமிருந்து கேட்பதாகும். பகவான் சைத்தன்ய மகாபிரபுவும் பக்தி தொண்டின் 5 வகைகளை பரிந்துரைக்கிறார். அவை முறையே பகவானின் பக்தர்களுக்கு சேவை புரிதல், ஹரே கிருஷ்ணா எனும் மந்திரத்தை உச்சரித்தல், ஸ்ரீமத் பாகவதத்தை கேட்டல், பகவானை வழிபடுதல், புனித தலத்தில் வசித்தல் ஆகியவையாகும். இந்த 5 செயல்களை செய்வதன் மூலம் ஒருவர் ஜட வாழ்வில் துயர நிலையிலிருந்து விடுபட முடியும். ஹரே கிருஷ்ணா. அப்ப ஸ்ரீமத் பாகவதத்தை வாழ்வின் இறுதியில் கேட்பது. இப்ப நம்ம படிச்சுட்டு இருக்கிறது என்னன்னா, அசுரனாகிய ஹிரண்யாட்சனை பகவான் எப்படி கொள்கிறார் அந்த லீலை படிச்சுட்டு இருக்கோம். பகவானது லீலைகள் எல்லா லீலைகளும் புனிதமானவை, மங்களகரமானவை. அது எதை கேட்டாலும் நாம மரண நேரத்தில் இறுதியில ஸ்ரீமத் பாகவதத்தை இப்ப யாராவது ரொம்ப படுத்துட்டு இருக்காங்க அப்படின்னா, அவங்க மரண தருவாயில உயிர் போற நேரத்துல பாகவதத்தை படித்து அவங்க கேட்கும் போது அவங்க பகவானின் இருப்பிடத்தை நோக்கி செல்கிறார்கள். அவங்களுக்கு கண்டிப்பா அந்த மோட்சம் கிடைக்குது. அறம், பொருள், இன்பம், வீடு பேரு, அந்த வீடு பேரத்தை கண்டிப்பா அடைவாங்க அப்படின்னு இங்க பல ஸ்ருதி சொல்லப்படுது. எப்பவுமே பக்தர்களுக்கு பகவானின் லீலைகள் மிகவும் பிரியமானவை, கவரக்கூடியவை. ஏன்னா பக்தர்கள் அதை விட்டு வேற எதையும் பண்றது கிடையாது. அப்ப அது துறவரம், அந்த தியானம், இதையெல்லாம் விட பகவானை பற்றி கேட்பதுதான்
அவங்க குறிக்கோளா இருக்கும், பக்தர்களோட குறிக்கோளா இருக்கும். ஏன்னா துறவரம், தியானம் அதெல்லாம் வந்து அதை விட மேன்மையானது பகவானை பற்றி கேட்பது. ஏன்னா இது வாழ்வின் இறுதியில பகவானோட உன்னத இருப்பிடத்திற்கு நம்மை கொண்டு செல்கிறது. ஆனா சரியான மூலத்திடமிருந்து, இதை பத்தி நாம நேற்றே விவாதித்தோம். சரியான மூலத்திடமிருந்து, அருவவாதிகளிடமிருந்தோ மாயவாதிகளிடமிருந்தோ, ஏன்னா அவங்க எல்லாமே மாயைன்னு நினைக்கிறாங்க. சோ மாயிடம் சரண் புகுந்த அந்த நபர்களிடமிருந்து கேட்பது நம்மளுக்கு அமங்கலத்தை தரும். அடுத்தது அத்தியாயம் 20க்கு போக போறோம். மைத்ரேயர் விதுரருக்கும் இடையே உரையாடல். பதம் 1. சௌனக உவாச்ச மஹீம் பிரதிஷ்டா மத்ய சௌல் சௌதேஷ்யாம் புவோ மனுஹு காந்தியந்திஷ்டன் வாராணி மார்காய வரஜன்மனாம். படிக்கிற மாதாஜி. மொழிபெயர்ப்பு தொகுத்து வழங்கியவர் தேவதிராச பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதர் விஜய். சர்வநகர் விசாரித்தார். ஓ சூத கோசாமி, பூமி மீண்டும் கோலப்பாதையில் பொருத்தப்பட்ட பின்னர் ஸ்வயம்புவ மனு பின்னால் பிறப்பு எடுக்க இருப்பவர்களுக்கு விடுதலைக்கான வழிகாட்ட என்ன செய்தார்? பொருளுரை. ஸ்வயம்புவான மனுவின் காலத்தில் பகவானின் முதல் அவதாரமாகிய காட்டு பன்றியின் தோற்றம் நிகழ்ந்தது. அப்படி இருக்க நிகழலாம் மனுவின் காலத்தில் இருக்கிறது. ஒவ்வொரு மனுவின் காலமும் 4 ஆயுள் சுற்று 72 முறை வருவது. ஒரு ஆயுள் சுற்று 3,32 சூரிய வருடங்களுக்கு சமமானது. இவ்வாறு 4.32 × 72 சூரிய வருடங்கள் ஒரு மனுவின் ஆட்சி ஆகும். ஒவ்வொரு மனுவின் காலத்திலும் பல வழிகளிலும் பல மாற்றங்கள் உள்ளன. பிரம்மாவிற்குரிய ஒரு நாளில் 14 மனுக்கள் உள்ளன. ஜட உலகில் ஜட பொருளை அனுபவிக்கும் வரும் கட்டுப்பட்ட ஆன்மாக்களுக்கு வீடு பேற்றின் வேத நூல்கள் சார்ந்த விதிமுறைகளை படைக்கிறார். மனு என்பது இங்கு புரிந்து கொள்ளப்படுகிறது. எந்த ஆத்மா இந்த ஜட உலகை அனுபவிக்க விரும்புகிறதோ அதற்கு இன்பத்திற்கான முழு வசதிகளும் கொடுக்கப்படுகிறது. அதே சமயத்தில் ஆன்மாவிற்கும் வீடு பேற்றிற்கான வழி காட்டப்படுகிறது. பகவான் மிகவும் கருணை வாய்ந்தவர். சௌநக ரிஷி அதனால் சூத கோசாமியிடம் விசாரித்தார். பூமி அதன் கோலப்பகுதியில் மீண்டும் பொருந்திய பின் ஸ்வயம்புவ மனு என்ன செய்தார்? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. இப்ப இங்க வந்து முதல் அவதாரமாகிய காட்டுப்பன்றியின் தோற்றம் சுயம்பு மனு காலத்துல நடக்குது. இப்ப நடக்கிறது வைவஸ்த மனுவினோட காலம். அப்போ ஒரு பிரம்மாவோட பகல்ல பிரம்மாவோட ஆயுள் வந்து 100 ஆண்டுகள். ஆனா நம்மள மாதிரி கிடையாது, நீண்ட காலம், பல மில்லியன் ஆண்டுகள் பிரம்மாக்கு. இப்ப அவர் வந்து ஒரு நாள்ல அவரோட ஒரு நாள் அப்படிங்கிறது ஒரு கல்பம். அப்போ இல்ல, ஒரு கல்பம் கிடையாது, ஒரு கல்பம். ஏன்னா 1000 சதுர்யுகங்கள் சேர்ந்து ஒரு கல்பம். அது அவருக்கு ஒரு பகல், இன்னொரு கல்பம் ஒரு இரவு. அப்ப பிரம்மாக்குரிய ஒரு நாளுல 14 மனுக்கள் தோன்றுகிறார்கள். அந்த மனு சம்ஹிதை நம்மளுக்கு என்ன சொல்லுது? சட்டங்கள் கொடுக்குது. மனு சம்ஹிதைங்கிறது வந்து மனுக்களால் இயற்றப்பட்ட அந்த சட்டத்தை தான் நாம வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அப்போ நம்ம இந்த ஜட உலகை அனுபவிக்கிறதுக்கு இந்த உடல் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, இயந்திரம், உடல் என்கின்ற இயந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு. இது எல்லாம் சுயம்பு மனு எப்படி செஞ்சார் அப்படின்னு சொல்லி இங்க சௌனக மகரிஷி அவர் வந்து சூத கோஸ்வாமி கிட்ட விசாரிச்சுட்டு இருக்காரு. இப்ப முதல் முறையாக பாகவதம் பேசப்படுது, அந்த இடத்துல சூத கோஸ்வாமி இருக்கிறார். இப்ப மறுபடியும் 2வது இடத்துல அந்த சூத கோஸ்வாமி சௌனக மகரிஷி தலைமையில பல முனிவர்களுக்கு மறுபடியும் இந்த பாகவதத்தை அவர் வந்து உரையாடிட்டு இருக்கார். அப்ப சூத கோஸ்வாமிகிட்ட சௌனக மகரிஷி கேக்குறார். ஸ்லோகம் 2. ஸ்ரத்தா பாகவத் மகாபாகவத கிருஷ்ணஸ்யைகாந்திக சுக்ருத் யஸ்தத்யா ஜாக்ரஜம் கிருஷ்ணே சாபத்ய மகவானீதி. படிக்கிட்டாங்க மாதாஜி. படிங்க. மொழிபெயர்ப்பு. சௌனக ரிஷி பகவான் கிருஷ்ணரின் சிறந்த பக்தரும் நண்பருமான விதுரரை பற்றி விசாரித்தார். விதுரர் தன் மூத்த அண்ணன் அவன் பிள்ளைகளுடன் சேர்ந்து பகவானின் விருப்பத்துக்கு எதிராக தந்திரங்கள் செய்தால் அவருடைய உறவை விட்டு விட்டார். பொருளுரை. இங்கு குறிப்பிடப்படும் நிகழ்ச்சி என்னவென்றால், விதுரர்
தன் மூத்த அண்ணனாகிய திருதராஷ்டிரன் பாதுகாப்பிலிருந்து நீங்கி எல்லா புனித இடங்களுக்கும் பயணம் செய்து ஹரித்வாரில் மைத்ரேயரை சந்தித்தார். சவுனக ரிஷி இங்கு மைத்ரேய ரிஷிக்கும் விதுரருக்கும் இடையே நடந்த உரையாடல் பற்றி விசாரிக்கிறார். விதுரரின் தகுதி என்னவென்றால் அவர் பகவானுக்கு நண்பர் மட்டுமல்லர், ஒரு சிறந்த பக்தரும் ஆவார். கிருஷ்ணர் பெரியப்பா சிற்றப்பா பிள்ளைகளுக்கு இடையில் போர் ஏற்படாமல் தடுத்து தப்பெண்ணத்தை குறைக்க முயற்சித்த போது அவர்கள் அவரது அறிவுரையை நிராகரித்தார்கள். அதனால் சர்தா அல்லது விதுரர் அதிருப்தி அடைந்து அரண்மனையை விட்டு நீங்கினார். எந்த இடத்தில் கிருஷ்ணர் மதிக்கப்படவில்லையோ அந்த இடம் மனிதர் வாழ தகுதியற்றதாகி விடுகிறது என்பதை இச்சான்றின் மூலம் பக்தராகிய விதுரர் காட்டினார். ஒரு பக்தர் தன் சொந்த விருப்பங்களை பொறுத்தவரை சகிப்புத்தன்மையுடையவராக இருக்கலாம். ஆனால் பகவானிடமோ பகவான் பக்தரிடமோ தவறாக நடத்தையுள்ளவர்களிடம் சகிப்புத்தன்மை கூடாது. இங்கு அகவான் என்னும் வார்த்தை மிகவும் குறிப்பிடத்தக்கது. கிருஷ்ணரின் அறிவுரைகளை மதிக்காமல் பாவப்பட்டவர்களாக இருந்தால் கௌரவர்கள் ஆகிய திருதராஷ்டிரரின் பிள்ளைகள் போரில் தோற்றார்கள் என்பதை இது குறிக்கிறது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. நன்றி மாதாஜி. பகவானை மதிக்காதவர்கள் முதல்ல வெற்றி பெறுவதுமா போல தெரிந்தாலும், ஒரு தோற்றம் தென்பட்டாலும், ஆனா பின்னாடி வீழ்ச்சி அடைவார்கள். தெய்வம் நின்று கொள்ளும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இங்க கௌரவர்கள் பகவானை மதிக்காதனால அவங்க தோற்கடிக்கப்பட்டார்கள். ஏன்னா பகவான் எப்பவுமே சாதுக்களை காப்பாற்றுவதற்காகவும் அசுரர்களை அழிப்பதற்காகவும் அவதாரம் அடிக்கிறார். அப்போ முதல்ல ரொம்ப நாள் அவங்க நல்லா வாழ்ற மாதிரி தெரிஞ்சா ஒரு இமேஜின் கிரியேட் பண்ணுவார். ஆனா அது மாயத்தோற்றம். மாயத்தோற்றம் என்ன பண்ணும்? நம்மளுக்கு பொய்ய உண்மையா காமிக்கும், உண்மைய பொய்யா காமிக்கும். இப்ப இங்க விதுரர் தன் மூத்த அண்ணனாகிய திருதராஷ்டிரன் பாதுகாப்பில் இருந்து நீங்கி எல்லா புனித இடங்களுக்கும் பயணம் செய்து ஹரித்வாரில் மைத்ரேயரை சந்தித்தார். இப்ப திருதராஷ்டிரன் பாதுகாப்பில் இருந்து நீங்கி இது பகவானோட லீலை. விதுரர் ஏன் திருதராஷ்டிரோட பாதுகாப்புல இருந்து நீங்கிறார் அப்படின்னா, விதுரர் ரொம்ப பெரிய வீரர், ரொம்ப நியாயமானவர். அப்ப அவரை போர்ல ஈடுபடுத்த பகவான் விரும்பல. அதனால அவர் தீர்த்த யாத்திரை போகணும்னு அவர் உள்ளத்துல பரமாத்மாவா இருந்து அவரை தூண்டுறார். அதனால அந்த அவமானம் அவருக்கு அரண்மனையில நேரிடுது. இப்ப திருதராஷ்டிரன் தகாத சொல்லால விதுரரை ரொம்ப அவமானம் பண்றான். நீ இருந்தீன்னா நான் கொன்னுடுவேன், உன்னைய ஆளை வச்சு அடிக்க சொல்றேன் பாரு, நீ என்னோட சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு நீ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கியா, பஞ்ச பாண்டவர்களுக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப வாய்க்கு வந்த மாதிரி கண்ட மேனிக்கு திட்டுறான். அப்ப விதுரர் ரொம்ப ரோஷப்பட்டு இவன் சாப்பாட்டை சாப்பிட்டதுக்காக நான் செஞ்ச பாவத்துக்காக நான் தீர்த்த தலங்கள்லாம் போய் அந்த பாவத்தை கழிக்கணும். ஏன்னா யாருடைய சங்கம் இருக்கோ, யாருடைய சங்கத்தில் நாம் அந்த பிரசாதத்தை உணவை எடுக்கிறோமோ அந்த ஒரு மனோபாவம் தான் நம்மளுக்கு வரும். இப்ப இங்க திருதராஷ்டிரர் அவனோட சாப்பாட்டை சாப்பிட்டு எனக்கும் உடம்புல நிறைய பாவங்கள் இருக்கு, அதை போக்கணும்னா புண்ணிய சேத்திரங்கள் போகணும் அப்படின்னு. அப்ப விதுரர் ஏன் போகணும்? கிருஷ்ணர் அங்கேயே இருக்கார். விதுரர் ஏன் போகணும்? புண்ணிய ஸ்தலங்களுக்கு ஏன் போகணும்? ஏன்னா வேதங்கள் சொன்னபடி நடக்கணும் அப்படிங்கிறத பிரமாணம் குருதே லோகஸ்தத்தான வர்த்ததே. ஒரு பெரிய மனிதன் எவ்வாறு ஊமை அமைத்து காட்டுகிறானோ அது போல எல்லாரும் செய்வாங்க. அதனால விதுரர் புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் அது தீர்த்தத்துல எல்லாம் நீராடி, இன்னொன்னு என்னன்னா, அவர் தன்னை தூய பக்தரா நினைக்கல. தான் ரொம்ப பாவப்பட்டவன். ஏன்னா அவர் திருதராஷ்டிரனோட இருந்ததுனாலேயே அவரோட சங்கம் அசத் சங்கமா இருக்கு. ஆனா அவர் அப்படி கிடையாது. அசத் சங்கமே இருந்தாலும் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன் அவ்வளவு சீக்கிரம் தவற மாட்டார். ஆனா அவர் நேர்மையான வழியில தான் நடந்தார். தனக்கு சொத்துக்கள் எதுவும் வேண்டான சொத்துக்கள் மேல ஆசைப்படல. ஏன்னா அவர் ஒரு வேலைக்காரியின் மகனாக பிறந்ததுனால, ஒரு பணிப்பெண்ணின் மகனாக பிறந்ததுனால சொத்துக்கும் அவர் கிளைம் பண்ணல. எனக்கு ஈக்குவலா சொத்து வேணும் அப்படின்னு. ஏன்னா அந்த காலத்துல பல ராணிகள் இருப்பாங்க. அப்ப வியாசதேவரோட
அந்த பணிப்பெண் சேவை செஞ்சதுனால பிறந்தவர் தான் விதுரர். இப்ப விதுரர் வந்து யமனோட அம்சம் இருந்தும் அவர் வந்து யமன் யாரு அப்படின்னா தர்மராஜா. அது போல இவர் தர்மத்தை கடைபிடித்தார். அவங்க கூடவே இருந்தாலும் அவர் வந்து செஞ்சோற்று கடன் சொல்லி எப்படி பாண்டவர்களுடைய மூத்த தமையன் சூரிய கவச்சம் வச்சிருப்பார் இல்லையா, அவரை மாதிரி இவர் செஞ்சோற்று கடனை போய் தவறி விழுகல, கர்ணன் மாதிரி. ஏன்னா கர்ணன் வந்து செஞ்சோற்று கடன் அப்படின்னு சொல்லி கடைசி வரைக்கும் துரியோதனை கைவிடக்கூடாது, அவனுக்கு துணையா நிக்கணும்னு சொல்லி கண்மூடித்தனமா அவருக்குன்னு ஒரு சட்டத்தை ஏற்படுத்திட்டார். ஆனா அந்த மாதிரி சட்டம் கிடையாது வேதங்கள்ல. அதனாலதான் பொதுவான சட்டம் ஃபாலோ பண்ணணும், வேதத்தின் சட்டப்படி. அவங்க மனசுக்கு தகுந்த மாதிரி கற்பனையில ஸ்பெகுலேட் பண்ணிக்க கூடாது. நான் அந்த மாதிரி செஞ்சிருக்கேன் அதனால அவனுக்கு கடன் பெற்றிருக்கேன். ஏன்னா இந்த ஒரே மாதிரி சட்டங்கள் கிடையாது. அது இடம், பொருள், ஏவல், சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அது மாற்றி அமைக்கப்படும். ஒரு பொய்யே ஆகினும் அது நன்மை பயக்குமானால் அந்த இடத்துல நாம சொல்லணும். ஆனா எல்லா இடத்துலயும் நான் பொய் சொல்றேன் அப்படின்னா அத வந்து நம்மளுக்கு தகுந்த மாதிரி வளைக்க கூடாது. அதுதான் நம்மளுக்கு வேதங்கள் சொல்லுது. இங்க மகாபாரதம் மற்றும் ராமாயணம், பாகவதம் எல்லாமே நம்மளுக்கு சொல்றது அதுதான். இப்போ ஒரு பக்தர் தம் சொந்த விருப்பங்களை பொறுத்தவரை சகிப்புத்தன்மை உடையவராக இருக்கலாம். ஆனால் பகவானின் பக்தர்களிடமோ தவறான நடத்தியுள்ளவர்களிடம் சகிப்புத்தன்மை கூடாது. இப்போ எப்பவுமே கோபப்படணும். ஆனா எங்க கோபப்படணும் அப்படின்னா, ஒரு பக்தனை இழிவுபடுத்தும் போது கோபப்படணும். அந்த இடத்துல நாம ஒண்ணு அவங்க கோபப்பட்டு என்ன பண்ணணும், அப்படி பக்தர்களை இழிவாக பேசுபவர்கள் நாக்கை துண்டிக்கணும். இல்லைன்னா அவங்கள கொலையே கூட பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம அந்த இடத்தை விட்டு நகர்ந்து விட வேண்டும். எதுவுமே முடியல, கையலாகத்தனத்தில் இருக்கோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம அந்த அபராதத்தை, அவங்க சொல்ற வைஷ்ணவ அபராதத்தை பொறுத்து கொண்டு கேட்டுட்டு இருக்க கூடாது. நாம அந்த இடத்தை விட்டு நகர்ந்து விட வேண்டும். அப்ப இப்ப கோபத்தை காட்டுவதற்கு யாரு எக்ஸாம்பிள் அப்படின்னா ஹனுமன். அப்ப ராமரை பற்றி ராவணன் வந்து ரொம்ப மோசமா பேசினான். அங்க இருக்கிற அவையில இருக்கிறவங்க எல்லாம் மோசமா பேசுறதுக்கு அந்த ஒரு வாய்ப்பு ராவணன் கொடுத்தான். அப்ப ஹனுமன் என்ன பண்ணாருன்னா, வாள்ல தீ வச்சப்போ அந்த லங்காபுரி ஃபுல்லா எரிச்சுட்டு வந்துட்டார். சோ அவர் தனது கோபத்தை அவ்வாறு காட்டினார். அப்ப போர்லயும் அப்படித்தான் ராமருக்காக அவர் மிகவும் ஆவேசத்துடன் போர் புரிந்தார். இப்ப கோபத்தை காட்டணும் எப்படின்னா, பகவானுக்கு ஒரு இழிச்சொல் வரும்போதோ இல்ல பக்தர்களுக்கு ஒரு இழிவு வரும்போதோ கோபத்தை காட்டணும். மற்றபடி குடும்ப சண்டையில கோபத்தை காட்டுறது, பக்தர்கள்கிட்ட கோபத்தை காட்டுறது, சின்ன சின்ன விஷயங்களை பெருசுபடுத்துறது. கோபம் அப்படிங்கிறது பகவத்கீதையிலே சொல்லப்பட்டிருக்கு. குரோதாத் பவதி சம்மோகா ஸ்மிருதி விப்ரமஹ ஸ்மிருதி பிரம்சாத் புத்திநாசோ புத்தி நாசாத் பிரணஷேதி அப்படின்னு. அப்போ ஒரு பக்தனுக்கு கோபம் வரலாம், ஆனா மெட்டீரியலா கிடையாது, ஸ்பிரிச்சுவலா. அடுத்தது ஸ்லோகம் 3. வைபாயநாத நவரோ மஹித்வேதஸ்ய தேகஜஹ சர்வாத்மனாஸ்ரித கிருஷ்ணம் தத்பராம் ஸ்யாப்னுவரதஹ. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. வியாசதேவரின் உடலிலிருந்து பிறந்த விதுரர் அவரை விட எந்த விதத்திலும் தாழ்ந்தவர் அல்லர். இவ்வாறு முழு மனதுடன் அவருடன் கிருஷ்ணரின் தாமரை திருவடிகளை ஒப்புக்கொண்டார். அவருடைய பக்தர்களிடம் தொடர்பு கொண்டார். பொருளுரை: விதுரர் ஒரு சூத்திர தாயிடம் பிறந்தார் என்பது வரலாறு. ஆனால் அவர் இந்திற்குரிய தந்தை வியாசதேவர் ஆவார். இவ்வாறு அவர் எந்த விதத்திலும் வியாசதேவரை விட குறைந்தவர் அல்ல. நாராயணரின் அவதாரமாக கருதப்படுவரும் வேத இலக்கியம் படைத்தவரும் ஆகிய சிறந்த தந்தைக்கு பிறந்தவர். இவரும் ஒரு சிறந்த தனித்தன்மை வாய்ந்தவர் ஆவார். அவர் கிருஷ்ணரை தன் வழிபாட்டுக்குரிய பகவானாக ஏற்றுக்கொண்டார். அவரின் போதனைகளை முழு மனத்துடன் பின்பற்றினார். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. இப்ப விதுரர் சூத்திர தாயிடம் பிறந்தவர். அதான் பணிப்பெண் மூலமா வியாசதேவருக்கு பிறந்தவர். அப்போ வியாசதேவரை விட குறைந்தவர் கிடையாது எந்த விதத்திலும். நாராயணன் அவதாரமாக கருதப்படும் வேத இலக்கியம் படைத்த
படைத்தவருமாகி சிறந்த தந்தைக்கு பிறந்ததால் விதுரருக்கு ஒரு சிறந்த தனித்தன்மை வாய்த்தவராவார். இப்ப விதுரர் வந்து ஏற்கனவே யாரோட அம்சம்? யமனோட அம்சம். இப்ப தர்மராஜா, அதனால அவர்கிட்ட எப்பவுமே ஒரு தனித்தன்மை இருக்கிறது. ஏன்னா அவர் பகவானை தன் வழிபாட்டிற்குரிய உயர்ந்த தெய்வமாக, ஏன்னா பகவான் கிருஷ்ணர் தான் மிக உயர்ந்தவர், பரிபூர்ணமானவர். பகவான் அப்படின்னாலே கிருஷ்ணர் தான். எல்லா செல்வம் பகவான், எல்லா ஐஸ்வர்யங்களும் தன்னிடத்தில் கொண்டவர் பகவான் அப்படிங்கிற சொல் குறிக்குது. அப்ப பகவான் தான் ஈஸ்வர பரம கிருஷ்ண சச்சிதானந்த விக்கிரக அநாதிராதிர் கோவிந்த சர்வ காரண காரணம். பகவான் முழுமுதற் கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணரே எல்லா காரணங்களுக்கும் காரணமானவர். அதனால அவரது போதனைகளை முழு மனதுடன் பின்பற்றினார். இப்ப வியாசதேவருக்கு பிறந்த விதுரர் வந்து மிக உயர்ந்த நபர். அவர் வந்து சிறந்த பக்தர். அப்போ விதுரர் பற்றி நிறைய நாம பாஸ்ட் டைம்ஸ் பார்க்கலாம். ஒரு சமயம் கிருஷ்ணா வந்து கௌரவர்கள் தலைமையில அவங்க வந்து கிருஷ்ணரை நாட்டுக்கு அழைக்கிறாங்க. அப்போ அரண்மனை எல்லாம் ரொம்ப அழகா ஜோடனை பண்ணி திருதராஷ்டிரன் அவனுடைய மைந்தர்கள் எல்லாம் வந்து அழகா ஜோடனை பண்ணி பகவான் வந்து அங்க வரணும், அவரை வந்து மயக்கணும், மயக்கி அவர்கிட்ட இருக்கிற படைகள் எல்லாம் நாம வச்சுட்டு போருக்கு இது பண்ணணும், ஆயத்தமாகணும்னு நினைக்கிறாங்க. இப்ப கிருஷ்ணரை வந்து வரவேற்கிறாங்க. ஆனா மனசுல எல்லாம் கள்ளம் கபடம். ஆனா வெளிப்புறமான ஒரு புன்முறுவல், அதெல்லாம் ஒரு விருந்தினரை உபசரிக்கிற மனப்பக்குவத்தோட கிருஷ்ணரை வந்து உபசரிக்கிறாங்க. அப்ப அரண்மனையெல்லாம் ஜோடனை பண்ணி, இது எங்கள் அரண்மனை, நீங்க வந்து இங்க சௌரியமா தங்கலாம், உங்களுக்கு வந்து பல வகையான விருந்துகள் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி திருதராஷ்டிரன் எல்லாம் கூப்பிடுறாங்க. ஆனா இவங்க பஞ்ச பாண்டவர்கள் அந்த சமயத்துல காட்டுல இருக்காங்க. ஆனா விதுரர் இங்க வந்து பகவானை வரவேற்க எளிமையான முறையில நின்றுட்டு இருக்கார் வீதியில. எளிமையான ஒரு வீடு, விதுரர் எல்லாம் பெரிய அரண்மனை கிடையாது. அப்போ அந்த வழியா கிருஷ்ணர் வர்றப்போ உங்களுடைய வீட்டுக்கு நீங்க கண்டிப்பா, இது உங்களுடைய வீடு, கண்டிப்பா நீங்க இங்க வருகை தரணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறார். அப்ப பகவான் அந்த அரண்மனை எல்லாம் வேண்டான்னு சொல்லிக்கிட்டு விதுரரோட வீட்டுக்கு போறார். அப்போ அங்க வந்து அன்பை மட்டும்தான் பாக்குறார், ஏன்னா எல்லாமே பகவானுடைய சொத்து. அப்ப விதுரர் என்ன சொல்றார்? இது உங்கள் வீடுன்னு சொல்றார். இப்போ அடியேன் அப்படின்னு சொல்லுவாங்க வைஷ்ணவர்கள் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா கோயில்ல அடியேன், தாசன் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. நாம கூட தாஸ் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தீட்சை நேம்ல பாத்தீங்கன்னா தேவி தாசி, தாஸ் அப்படிங்கிற பேர் தான் ஆட் ஆகும். அப்ப நாம வந்து ஜீவேன சுரூபகய கிருஷ்ணேர நித்ய தாஸ். அப்ப நாமெல்லாம் தாசர்கள் தான். தாசர்கள் அப்படின்னா பகவானுக்கு சேவகர்கள். சேவை அப்படின்னா ஆன்மீக உலகத்துல நான் இங்க இருக்கிற மாதிரி வேலையாள் போல கிடையாது, மிக உயர்ந்த ஒரு நிலை. பகவானுக்கு சேவை செய், உண்மையில பகவான் தான் நம்மளுக்கு சேவை செய்யறார். எல்லா வசதிகளையும் கொடுப்பவர் அவர்தான். இந்த 24 மூலக்கூறுகளையும் கொடுத்தவர் அவர்தான். இந்த உடல் எந்த பஞ்சபூதங்களால் ஆனது, இந்த பஞ்சபூதத்தை கொடுத்தவர் அவர்தான். நம்மளுடைய விருப்பங்களை நிறைவேற்ற ஏற்பாடு செய்யறவரும் அவர்தான். அப்ப அவர்தான் நம்மளுக்கு செய்யறாரே தவிர நாம அவருக்கு பெருசா எதுவுமே செய்யல இன்ன வரைக்கும். பல கோடி ஜென்மமா அவரே நிராகரித்து முகத்தை திருப்பிட்டு உட்காந்துட்டு இருக்கிறோம். அடுத்தது பதம் 4. கிம் அன்பப்ய புருச்சன் மைத்ரேயம் விரஜாஸ்தீர்த்த சேவையா உபகம்ய குஷாவர்த்த ஆசீனம் தத்துவவித்தமம். மொழிபெயர்ப்பு. விதுரர் புனித இடங்களில் அலைந்ததால் உணர்ச்சிகளின் தூய்மையானவரானார். இறுதியில் ஹரித்வாரத்தை அடைந்தார். அங்கு அவர் ஆன்மீக வாழ்வின் நுட்பங்களை அறிந்த சிறந்த முனிவரை சந்தித்தார். அவரிடமிருந்து விசாரித்தார். எனவேதான் சௌனக ரிஷி கேட்டார், மைத்ரேயிடமிருந்து விதுரர் இன்னும் என்ன விசாரித்தார்? பொருளுரை. இங்கு குறிக்கப்படும் சொற்களாகிய விரஜாஸ் தீர்த்த சேவாய என்பதை விதுரரை குறிக்கின்றது. அவர் புனிதமான இடங்களுக்கு பயணம் செய்து கரைகளை போக்கிக் கொண்டு தூய்மையானவர்.
இந்தியாவில் யாத்திரை செய்வதற்கு நூற்றுக்கணக்கான புனிதமான இடங்கள் உள்ளன. அவற்றில் பிரயாகை, ஹரித்வார், பிருந்தாவன், ராமேஸ்வரம் முதலியவை முக்கியமானவை என்று கருதப்படுகின்றன. முழுவதுமாக அரசியலும் சூழ்ச்சித்திறனும் நிறைந்த தன் நாட்டை விட்டு வந்தவுடன் விதுரர் எல்லா புனித இடங்களுக்கும் சென்று தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்ள விரும்பினார். இந்த புனித இடங்களுக்கு சென்றால் யாரும் தாமே தூய்மையாகிவிடும் விதத்தில் இந்த இடங்கள் அமைந்துள்ளன. இது பிருந்தாவனத்தின் சிறந்த உண்மை. யார் அங்கு சென்றாலும் அவன் பாவம் செய்தவனாக இருந்தாலும் உடனே புனித வாழ்வின் சூழ்நிலையோடு தொடர்பு கொண்டவராகி தானாகவே கிருஷ்ணர், ராதையின் பெயர்களை உச்சரிக்க ஆரம்பித்து விடுவார்கள். அதை நாங்கள் உண்மையில் பார்த்து அனுபவித்திருக்கிறோம். சுறுசுறுப்பான வாழ்விலிருந்து ஒதுங்கி வனத்தில் சென்று வாழும் முறையை ஏற்றுக்கொண்ட பின் ஒருவர் தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்ள எல்லா புனித இடங்களுக்கும் பயணம் செய்தல் வேண்டும் என்று சாஸ்திரங்களில் பரிந்துரைக்கப்பட்டு உள்ளன. விதுரர் இந்த கடமையை முழுவதுமாக செய்த பின் இறுதியில் உசாபாதத்திற்கு அல்லது கரித்வாரத்துக்கு சென்றார். அங்கு முனிவர் மைத்ரேயர் அமர்ந்திருந்தார். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், ஒருவர் குளிப்பதற்கு மட்டும் புனித இடங்களுக்கு செல்லக்கூடாது. மைத்ரேயர் போன்ற முனிவர்களை தேடிச் சென்று அவர்களிடமிருந்து அறிவுரைகளை பெற வேண்டும். அவர் அவ்வாறு செய்யவில்லை என்றால் புனித இடங்களுக்கு அவர் செல்லும் பயணமானது நேரத்தை வீணடிப்பதாகும். வைஷ்ணவத்தின் சிறந்த குருவான நரோத்தமதாச தாகூர நிகழ்காலத்தில் புனித பயணம் மேற்கொள்வதை தடுத்துள்ளார். ஏனென்றால் காலங்கள் மாறியுள்ள இன்றைய நாட்களில் புனித தலங்களில் வசிப்பவர்களின் நடத்தை பற்றி வேறுபட்ட அபிப்பிராயம் உண்மையான பக்தருக்கு ஏற்படலாம். இந்த இடங்களுக்கு பயணம் மேற்கொள்வதை விட ஒருவர் கோவிந்தரிடம் தன் கவனத்தை செலுத்தினால் அது அவருக்கு உதவும் என்று பரிந்துரைத்துள்ளார். தூய்மையாக முன்னேறியவர்களுக்கு எந்த இடத்திலும் கோவிந்தரிடம் கருத்தை செலுத்துதல் நல்ல வழியாகும். இது சாதாரண மனிதர்களுக்கல்ல. சாதாரண மனிதர்கள் புனித இடங்களான பிரயாகை, மதுரா, பிருந்தாவனம், ஹரித்வார் போன்ற இடங்களுக்கு பயணம் செய்து நன்மை அடையலாம். இந்த பதத்தில் ஒருவன் பகவானை பற்றிய அறிவு அல்லது தத்துவ வித்தையினை தேடலாம் என்று பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. தத்துவவித் என்றால் முழு உண்மையினை தெரிந்தவர் என்று பொருள். புனித இடங்களில் பொய்யான தத்துவ பொய்யாளர்கள் புனித இடங்களிலும் பொய்யான தத்துவ பொய்யாளர்கள் உள்ளார்கள், மெய்யாளர்கள் உள்ளார்கள். அவர்கள் எப்போதும் இருப்பார்கள். அறிவுரை பெற உண்மையான நபரை கண்டுபிடிக்க ஒருவன் புத்திசாலியாக இருக்க வேண்டும். பல்வேறு புனித இடங்களுக்கும் பயணம் செய்துவதால் முன்னேற விரும்புபவரின் முயற்சி வெற்றி தரத்தக்கதாய் இருக்கும். ஒருவர் எல்லா கரைகளில் இருந்தும் விடுபட வேண்டும். அதே சமயத்தில் அவர் கிருஷ்ணரை பற்றி அனைத்தும் தெரிந்தவரை கண்டுபிடிக்க வேண்டும். கிருஷ்ணர் உண்மையாக இருப்பவர்க்கு உதவுவார். சைத்தன்ய சரிதாமிருத குரு கிருஷ்ண பிரசாதேவில் கூறியிருப்பது போல, அகநிலை குரு கிருஷ்ணருடைய அருளினால் ஒருவர் பக்தி தொண்டாகிய முக்தியின் பாதையை அடைகிறார். ஒருவர் புனிதமான முக்தியை உண்மையாக தேடினால் பின்னர் கிருஷ்ணர் எல்லார் மனதிலும் நிலை பெற்று இருந்து அவருக்கு தகுந்த அகநிலை குருவை கண்டுபிடிக்கும் அறிவாற்றலை தருகிறார். மைத்ரேயரை போன்ற அகநிலை குருவின் அருளால் ஒருவர் தகுந்த அறிவுரையை பெற்று அகநிலை வாழ்வில் முன்னேறுவார். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. இப்போ நம்ம அந்த காலங்கள்ல சுறுசுறுப்பான வாழ்விலிருந்து ஒதுங்கி வனத்தில் சென்று வானப்பிரஸ்தம் அப்படிங்கிற ஒரு முறையை மேற்கொள்வார்கள். ஆனா இன்னைக்கு அது சாத்தியம் கிடையாது. அப்போ புனித இடங்களுக்கு சென்று நம்மை நாம் தூய்மைப்படுத்துறது அப்படிங்கிறது வெறும் உடலை மட்டுமல்ல. பல பேர் இன்னைக்கு அதைத்தான் செய்யறாங்க. புனித யாத்திரை போறேன்னுட்டு என்ன வேணா பேசிட்டு போவாங்க. அவங்க ஒரு ட்ரெயின்ல போனாலோ இல்ல கார்ல போனாலோ இல்ல பஸ்ல போனாலோ அவங்களுடைய பேச்சுக்கள் பௌதிகமாகத்தான் இருக்கும். ஆனா ஆன்மீக டிராவல் பண்ணுவாங்க. ஆன்மீக ஸ்பிரிச்சுவல் டூர் போறேன்னு சொல்லிட்டு போவாங்க. ஆனா அங்க புனித யாத்திரை எப்படி இருக்குன்னா வெறும் அவங்களுடைய மனோபாவம் வெறும் ஒரு கீழ்த்தளத்துலதான் இருக்கும். ஏன்னா அவங்க உணர்வை தூய்மைப்படுத்த போகல, உடலை உடலை இங்கிருந்தே தூய்மைப்படுத்தலாம். கங்கச்சை, யமுனா செய்வு, காவேரி, நர்மதை, சிந்து, கோதாவரி, சரஸ்வதி, நர்மதை அப்படின்னு சொல்லி எல்லா புனித நீரையும் வரவழைத்து அந்த நீர்ல குளிச்சாலே நம்ம உடல் தூய்மை அடைஞ்சிரும். இதை டெய்லி ஒருத்தர் செய்யலாம். பக்தர்கள்லாம் இப்படித்தான் டெய்லியுமே அந்த தண்ணியில தான் குளிப்பாங்க. கங்கையை வரவழைச்சு அந்த கங்கா நீர்ல எப்படி ஒரு தீபாவளி அப்போ கங்கா நீர் எல்லா இடங்களிலும் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது போல கங்கையை ஆவகானம் பண்ணுவாங்க, வரவழைப்பாங்க. அந்த வரவழைச்ச தண்ணியில தான் பகவானுக்கு தீர்த்தம் வைக்கிறது, குளிக்கிறது எல்லாமே. அப்ப தீர்த்தம் அப்படிங்கிறது
நாம நினைச்சா இங்க கூட வர வைக்கலாம். ஆனா அந்த மனோபாவம், நம்ம எண்ணங்கள், நம்ம உணர்வுகளை எப்படி தூய்மைப்படுத்தி அவ்வாறு மாற்றுவது அப்படிங்கிறது இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா உணர்வு மாறாமல் நம்ம உடலை மட்டும் கொண்டு போய் தண்ணிக்குள்ள இறக்கி கொண்டு வந்தா அதுல பிரயோஜனமே இல்லை. யானை குளியல் மாதிரி. யானை எப்படி குளித்து விட்டு கரைக்கு வந்தோன்னா அந்த சேற்றை வாரி தலையில போட்டுக்குதோ, அது போல உணர்வு மாறாமல் நாம எந்த புனித தலங்களுக்கு சென்றாலும் அதனால எந்த பிரயோஜனம் இல்லை. அதனாலதான் இங்க வந்து உண்மையாக தூய்மையாக முன்னேறியவர்கள் வந்து எந்த இடத்திலும் கோவிந்தரிடம் கருத்தை செலுத்துதல் நல்ல வழி. இது சாதாரண மனிதர்களுக்கல்ல. ஆனா ஏன்னா இப்ப நாமெல்லாம் பக்தர்கள் வந்து இருக்கும் இடத்தையே புண்ணிய ஸ்தலங்களாக மாற்றலாம். ஏன்னா ஒருத்தர் வந்து இங்க நாம வந்து பாகவதம் படிக்கிறோம், எந்த மனோபாவத்துல எல்லாரும் உட்கார்ந்துருக்கோம், தூய்மையான மனோபாவத்துடன் அதை கேட்கிறோமா அப்படின்னா இந்த இடத்துல கண்டிப்பா அந்த ஸ்தலத்தோட மகிமை இங்க இருக்கு. பிருந்தாவனத்தையே இங்க கொண்டு வரலாம். நமக்குள்ள நம்மை சுற்றி அந்த வைப்ரேஷன் இருக்கும். ஏன்னா நம்ம உணர்வு தூய்மையா இருக்கு. வெறும் உடலை மட்டும் உள்ளத்துல அசிங்கங்களை வச்சுட்டு, அசுத்தங்களை எல்லாம் வச்சுட்டு, தீய எண்ணங்களை வச்சுக்கிட்டு நாம எங்கதான் போனாலும் அதையோடையாவது திரும்பி வர போறோம். ஏன்னா உடல் மட்டும்தான் அங்க ஏதோ அந்த அளவு, ஓரளவு ஒரு 2%, 3% அந்த மாதிரி தான் நம்மளுக்கு அதுலயும் நன்மை கிடைக்கும். இதுக்கு எத்தனை டிராவலிங் செலவு, இதுக்கு எத்தனை பயணத்துல எத்தனை அலைச்சல். சோ உணர்வை தூய்மைப்படுத்தணும். இருந்த இடத்துல இருந்தே நம்ம வந்து அந்த தீர்த்த சூழ்நிலையை இங்கேயே உருவாக்கிக்கலாம். ஆனா அதுக்கு வந்து ரொம்ப நாம மெனுக்கெட்டு நம்ம உணர்வுகளை எல்லாம் தூய்மைப்படுத்தணும். அதுக்குத்தான் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஹரே கிருஷ்ண மந்திரம். அந்த மந்திரத்தின் மூலம் நம்ம உணர்வுகளை எல்லாம், ஏன்னா இது காலம் இப்ப அப்ப கிடையாது, அனாதி காலம், பல ஜென்மங்களா நம்ம உணர்வுகள் வந்து அழுத்தமாக பதியப்பட்டிருக்கின்றது நம்ம சூட்சும உடம்புல. இப்ப ஒருத்தருக்கு நான் எல்லாம் தெரியுதுங்க, ஆனால் நான் தவறு செய்கின்றேன், திரும்பவும் நான் தூண்டப்படுகிறேன். எதனால? நம்மளோட பாஸ்ட் கர்மா எண்ணங்கள் பதிவாகி இருக்கின்றது அந்த சூட்சும உடம்புல, மனம், புத்தி, அகங்காரம். ஆனா நம்ம தூண்டப்படுறோம். ஏன்னா அந்த உணர்வுகள் இன்னும் தூய்மையாக்கப்படவில்லை. அதுக்கு தந்திருக்கிற நம்மளுக்கு ஒரே வழிதான் ஹரே நாம ஹரே நாம ஹரே நாமை வகையெல்லாம் கேவலம் கலாம் நாஸ்தியேவ கதிர் அந்யதா அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு அந்த புனித நாமத்தை திரும்ப திரும்ப சொல்றதுனால நம்மளுக்கு அந்த உணர்வுகள் தூய்மைப்படுத்தப்படுகிறது. அதுக்கப்புறம்தான் பக்தி தொடங்குது. அனர்த்த நிவர்த்தி, அந்த அனர்த்தங்கள் நிவர்த்தி ஆனப்புறம்தான் அதுக்கப்புறம் ஒவ்வொரு ப்ராசஸா நம்மளுக்கு தொடங்குது. நிஷ்டா, சாது சங்கா, ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ரத்தா, சாது சங்கா, பஜன கிரியா, அனர்த்த நிவர்த்தி, அப்படி ஒவ்வொன்னா நம்மளுக்கு ப்ராசஸ் ஆகுது. அப்போ மதுரா போன்ற பிரயாகை, மதுரா, விருந்தாவனம், ஹரித்வார் போன்ற இடங்களுக்கு பயணம் செய்து நன்மை அடையலாம். இந்த இடங்களுக்கெல்லாம் போகலாம். ஆனா அங்க போய் நம்ம தவறு செஞ்சோம் அப்படின்னா அந்த இடத்திலேயே மறுபடியும் ஒரு குரங்காக பிறக்கலாம். புனித தாமத்துல போய் தவறு செஞ்சோம் அப்படின்னா அது பல மடங்கு நம்மளுக்கு பாவத்தை விளைவிக்கும். இது நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. புனித இடங்கள்ல போய் எப்படி வேணா நடந்துக்கிறாங்க. அப்போ புனித இடங்களுக்கு எதுக்காக போறோம்? போய் வளையல் வாங்குறதுக்கும், புடவை வாங்குறதுக்கும், இல்ல பராக் பாக்குறதுக்குமா போறோம்? இல்ல சண்டை போடுறதுக்கு போறோமா? கிடையாது. அப்போ புனித இடங்களுக்கு போனோம் அப்படின்னா அங்க ஒரு தூய பக்தரிடம் இருந்து அறிவுரையை பெற வேண்டும். அப்ப நம்ம வந்து உயர்ந்த பக்தர்கள் அவர்களோட சங்கத்துல இருக்கணும். அங்க அவங்க வந்து அந்த ஸ்தலத்தோட மகிமை பத்தி சொல்லுவாங்க. இப்ப பிருந்தாவனம் எல்லாம் போனீங்கன்னா நீங்க நிறைய டிச்சு, பன்னி, நாய் அதெல்லாம் பார்க்கலாம். அதையெல்லாம் பார்த்துட்டு உங்களோட கண்ணோட்டம் வந்து வெளிப்புறமான கண்ணோட்டம். அப்ப இந்த கண்ணோட்டத்துல ஜடக்கண்களோட பார்க்கும்போது அது பிருந்தாவனம் வந்து அப்படித்தான் தெரியும். இவ்வளவு நாற்றம் எடுத்த பிளேஸ போய் பெரிய புனித ஸ்தலம்னு சொல்லிக்கிறாங்க அப்படின்னு. ஆனா தூய பக்தர்கள், மிக மிக தூய்மையான பக்தர்களுக்குத்தான் பிருந்தாவனம் வந்து பிருந்தாவனமாக தெரியும். மற்றவர்களுக்கெல்லாம் அது தெரியாது. ஆனா தெரியற வரைக்கும் நம்ம வந்து அடக்கத்துடன் இருக்கணும். உடனே தெரியும்னு நினைக்க கூடாது. நம்ம யாராவது கேட்டா பிருந்தாவனத்தை பாத்தீங்களா, எப்படி இருந்தது, ஆஹா அந்த வர்ணனை வந்து பாகவதத்துல சொல்லப்பட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு பொய் சொல்லக்கூடாது. எனக்கு தெரியலங்கிற உண்மை வேணா ஒத்துக்கலாம். ஏன்னா நம்ம வந்து அந்த கண்கள் கொண்டு நாம பாக்குற அளவுக்கு தகுதி இல்லை. தூய பக்தர்களா மாறல.
அப்ப நம்ம வந்து அங்க போகும்போது கண்டிப்பா அந்த பலன் நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம அங்க போய் பகவானோட ஸ்மரணிலேயே இருக்கணும். அது போல பக்தர்கள் சங்கத்துல அவங்க அறிவுரையை கேட்கணும். அப்பதான் அங்க போனதுக்கு பிரயோஜனம் இருக்கும். 64 விதிமுறைகள் இருக்கு. பக்தி தொண்டின் விதிமுறைகள். அதுல 5 முக்கியமா சொல்லப்படுறது நம்மளுக்கு பாகவதம் கேட்டல், பக்தர்கள் சங்கத்துல இருக்கிறது, ஆஹ் பக்தர் புனித தலத்தில் வசிப்பது. இப்ப புனித தலத்தில் வசிக்கிறது அப்படிங்கிறது இந்த நல்ல ஒரு மனோபாவத்தோட தான் போகணும். இல்லைன்னா புனித ஸ்தலத்துல ஒரு 4 நாள் இருந்தோம்னா 5வது நாள் நம்மளுக்கு நம்ம உண்மையான உணர்வு வெளிப்பட ஆரம்பிச்சிரும். அப்ப நாம அங்க தவறு செய்ய ஆரம்பிச்சிருவோம். அதனால புனித ஸ்தலங்களுக்கு போறவங்க அங்கேயே தங்கக்கூடாது. ஏன்னா நம்ம மனோபாவம் மாறுறதுக்குள்ள அங்கிருந்து வெளியில வந்துடணும். ஏன்னா மனோபாவம் மாறிடுச்சு, நம்மளோட இயற்கையான சுபாவம் அங்க வெளிப்பட்டது அப்படின்னா அது பாவத்தின் பலன்களை நம்மளுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடும். சோ புனித தலத்துக்கு போறதுக்கு நம்மளுக்கு தகுதியை ஏற்படுத்தி கொண்டு அங்க போய் தங்கணும். இல்லைன்னா பேசாம அங்க 2 நாள் இருந்துட்டு ஓடி வந்துடணும். அப்ப புனிதமான முக்தியை பக்தி தொண்டாகிய முக்தியின் பாதை கிருஷ்ணர் அருள்னால அகநிலை குரு மூலமா கிடைக்குது. அகநிலை குரு அப்படின்னா சைத்திய குரு. ஏன்னா எல்லாருக்குள்ளேயும் பரமாத்மாவாக இருக்கின்ற பகவான் சைத்திய குருவாக நம்மளுக்கு உள்ளிருந்தே நம்மளுக்கு உண்மையான குருவை வெளியில காமிச்சு கொடுக்கிறார். அப்ப முக்தி அப்படின்னா என்ன? பௌதிகத்திலிருந்து விடுபடும் நிலைதான் முக்தி. அப்ப எல்லோர் மனதிலும் நிலை பெற்றிருந்து அவருக்கு தகுந்த அகநிலை குருவை கண்டுபிடிக்கும் அறிவாற்றலை தருகிறார். அப்போ பகவானே அந்த அறிவாற்றலை நம்மளுக்கு எந்த குரு வேணும் அப்படிங்கறதுக்கு செலக்ட் பண்றக்குரிய அறிவை தர்றாரு. இப்போ ஒருவர் தகுந்த மைத்ரேயரை போன்ற ஒரு அகநிலை குருவின் அருளால் ஒருவர் தகுந்த அறிவுரையை பெற்று அகநிலை வாழ்வில் முன்னேறுவார். பக்தியில முன்னேறணும்னா கண்டிப்பா ஒரு குரு வேண்டும். குருவோட உதவி இல்லாம நாம பக்தியில முன்னேற முடியாது. அப்ப தீர்த்த யாத்திரை அப்படிங்கிறது ஒரு தபசிய வாழ்க்கை மாதிரி. அப்ப அங்க வந்து உடல் சௌரியத்தை எல்லாம் நாம பார்க்க கூடாது. ஒரு தூய பக்தரோட சங்கத்துல அங்க போய் நம்ம அவருடைய அறிவுரையை கேட்டு அங்க நல்ல முழுமையான பக்தி பண்ணணும். அதுதான் தீர்த்த யாத்திரையோட பலன். அதைத்தான் இங்க வந்து மைத்ரேயர்கிட்ட அறிவுரை பெற்ற விதுரர் செய்யறார். இப்ப விதுரர் வந்து பகவானே கிட்ட இருந்தாலும் எனக்கு அந்த தகுதி இல்லை அப்படிங்கறத ஒத்துக்கிட்டு பணிவான முறையில அவர் வேதங்கள் படி வேதத்தின் முறைப்படி எல்லா பக்கமும் போறார். ஹரே கிருஷ்ணா. அடுத்தது பதம் 5. தயோ சம்பததோ சூத பிரவருத்தா ஹியமலா கதாக ஆபோ கங்கா இவாக நீர்ஹரே பாதாம் புஜாஸ்ரயாக. படிட்டங்க மாதாஜி. படிக்காதவங்க யாராவது இருந்தா படிங்க மாதாஜி. வேற யாராவது படிக்கிறீங்களா? இன்னைக்கு படிங்க மாதாஜி. நான் படிக்கிறேன் மாதாஜி. மொழிபெயர்ப்பு. விதுரருக்கும் மைத்ரேயருக்கும் இடையே நடந்த உரையாடல் பற்றி சனகர் விசாரித்தார். பகவானின் கரையில்லாத லீலைகளை பற்றி பல வர்ணங்கள் இருக்க வேண்டும். இத்தகைய வர்ணங்களை கேட்பது கங்கை நீரில் குளிப்பது போன்றதாகும். ஏனென்றால் இதனால் ஒருவர் பாவச் செயலில் விளைவிலிருந்து விடுவிக்க இயலும். பொருளுரை. கங்கையின் தண்ணீர் தூய்மைப்படுத்தப்பட்டது. ஏனென்றால் அது பகவானின் தாமரை திருவடிகளில் இருந்து பொழிகிறது. அதுபோல பகவத்கீதையும் கங்கையின் நீரை போன்ற நன்மை தருவதாகும். ஏனென்றால் இது பகவான் தாமே கூறிய அருளுரையாகும். அதனால் பகவானின் லீலைகளில் எந்த தலைப்பானாலும் அல்லது அவரின் உன்னதமான செயல்களின் பண்புகளானாலும் அவை நன்மை தருபவன. பகவான் பரிபூர்ணமானவர். அவருடைய வார்த்தைகள், அவருடைய வியர்வை, அவரின் லீலைகள் இவற்றுக்கிடையே வேறுபாடு கிடையாது. கங்கையின் நீர், அவருடைய லீலைகள் பற்றி வர்ணனைகள், அவரால் பேசப்பட்ட சொற்கள் ஆகிய அனைத்தும் ஒரே தன்மையும் முழுமையுமானவை. இவற்றில் ஏதாவது ஒன்றில் பாதுகாப்பை நாடினாலும் அது நன்மை தரும். கிருஷ்ணருடன் உறவு கொண்ட எதுவும் உன்னதமான படித்தரத்தில் இருக்கும் என்று ஸ்ரீல ரூப கோஸ்வாமி விளக்குகிறார். நாம் நம்முடைய எல்லா செயல்களையும் கிருஷ்ணருடைய உறவில்
சரியாக பொருந்தும்படி செய்தால் நாம் ஜட உலகத்தில் நிற்க மாட்டோம், எப்போதும் ஆன்மீக படித்தரத்தின் மேல் நிற்போம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. அப்ப கரை இல்லாதவர், ஏன்னா பகவான் வந்து கரையில்லாத லீலைகள் உடையவர். பகவானுடைய லீலைகள் கேட்பது நம்மை தூய்மைப்படுத்தும். ஏன்னா பகவான் தூய்மையானவற்றில் தூய்மையானவர். அதை தவிர வேற வழியே கிடையாது. நம்மளுடைய கரைகள் எல்லாம் எடுக்கணும் அப்படின்னா சோப்பு போட முடியுமா, இல்ல சென்ட் போட முடியுமா? ஏன்னா அது உணர்வில் இருக்கிற கரைகளை எவ்வாறு எடுப்பது? பகவானை பற்றி திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருக்கணும். பகவானுடைய லீலைகளை தொடர்ந்து கேட்பதன் மூலம் நம் உணர்வுகளை தூய்மைப்படுத்த முடியும். அப்ப பகவானோட லீலைகள் பல இருக்கின்றது. அனந்த கோடி, அனந்த அப்படின்னா எல்லையற்ற, அன்லிமிட்டெட். அப்போ அனந்த சேஷன் அவர் வந்து தனது 1000 வாய்களால் பகவானை பற்றிய பெருமைகளை இன்று வரைக்கும் பேசிட்டே இருக்கிறார், இனியும் பேசுவார். ஆனா அவரது லீலைகள் முடிக்கவே முடியல. ஏன்னா பகவானுடைய லீலைகள் எண்ணில் அடங்காதது. இத்தகைய வர்ணனையை கேட்பது கங்கை நீரில் குளிப்பது போன்றது. ஏன்னா பகவத்கீதை வந்து நாம படிக்கும் போது என்ன ஆகுது, கங்கை நீரில் குளித்த பலனை நம்மளுக்கு கிடைக்குது அப்படிங்கறத நம்ம முன்னுரையில ஸ்ரீல பிரபுபாதருடைய பொருளுரையில நாம பார்க்கலாம். ஏன்னா கங்கைக்கு கூட நாம என்ன பண்ணணும், கங்கை இருக்கிற இடத்துக்கு போய் குளிக்கணும். ஆனா பகவத்கீதை நமக்கு பகவானால் அருளப்பட்டது, பகவான் திருவாயிலிருந்து வந்தது. கங்கை நீர் அவரது பாதங்களிலிருந்து வந்தது. அப்போ கங்கை நீர் பாதத்திலிருந்து வந்தாலும் பகவத்கீதை வாயிலிருந்து வந்தாலும் அவரது உறுப்புகள் ஒவ்வொன்றும் வேற்றுமை கொண்டது. நம்மளுக்கெல்லாம் கால் அப்படின்னா அது கீழே இருக்கு, எல்லா பக்கம் நடக்கிறோம், அதனால தாழ்வான நிலை அப்படின்னு சொல்லுவோம். ஆனா பகவானுக்கு அப்படி கிடையாது. ஒவ்வொரு உறுப்புகளும் புனிதமானவை. ஒவ்வொரு உறுப்புகளும் எல்லா வேலைகளையும், அவரது அங்கங்கள் எல்லாமே எல்லா வேலைகளையும் செய்யக்கூடியது. அப்ப அதுல வேற்றுமை கிடையாது. இருந்தாலும் நம்ம கங்கை நீர் வேணும் அப்படின்னா நாம நார்த் இந்தியாவுக்கு பயணம் செய்யணும். அங்க போய் கங்கை நீரை தேடி அதுல குளிச்சுட்டு வரணும். அதுக்கு டிராவலிங் நம்ம மெனுக்கெட்டு செலவு பண்ணி ரொம்ப அலைச்சல், அது எவ்வளவு கஷ்டத்துக்கு அப்புறம் நாம் போய் குளிச்சுட்டு வர்றோம். அப்படியும் நம்ம வந்து பல அசௌகரியங்கள் இருக்கும். ஆனா பகவத்கீதை நம்ம கையிலேயே இருக்கு. அப்ப தினம் பாகவதம் யார் படிக்கிறாங்களோ, பகவத்கீதை யார் படிக்கிறாங்களோ கேட்கிறாங்களோ, அவங்க எல்லாம் கங்கை நீரில் குளித்த பலனை அடைகிறார்கள். ஏன்னா பகவானது திருவாயிலிருந்து வந்த அந்த சொற்கள் நம்மை தூய்மைப்படுத்துகின்றது. பகவானை பற்றி கேட்பது நம்மை தூய்மைப்படுத்தி கொண்டே இருக்கிறது. ஏன்னா நம்மளுக்கு எல்லாமே வெளிப்புறமா பார்த்து பழகிடுச்சு. வெளிப்புறம் இந்த ஜடக்கண்களால் பார்த்து பழகிட்டோம். எது பொய்யோ அதை வந்து நம்மள நிஜம் நம்ப வைக்குது. இந்த வீடு, மனைவி, வாசல், குழந்தைகள், பேரன், பேத்தி, சொத்து, சோகம், இது எதுவுமே நிரந்தரம் இல்லை. ஆனா நம்மளுக்கு நிரந்தரமா தோண வைக்குது. எது? அந்த மாயை. மாயை என்பது இல்லாத ஒன்றை இருப்பதாக நினைப்பது, இருப்பதை இல்லாததாக நினைப்பது. அப்ப எது இருக்கு? ஆத்மா இருக்கு. ஆனா அதை பத்தி நம்ம என்னைக்காவது யோசிக்கிறோமா? என்னைக்குமே யோசிக்கிறது இல்லை. ஆனா ஆத்மா அல்லாத இந்த உடம்பை வந்து நிரந்தரம்னு நினைக்கிறோம். அதுக்காக நாம வீடு, சொத்து, சுகம் எல்லாம் தேடுறோம். இந்திரிய சுகம் தேடுகிறோம். ஆனா அது நிரந்தரம் அல்ல. எது நிரந்தரம்? எப்பவுமே பகவானை பற்றி பேசி நம்ம ஆத்மாவை சூழ்ந்திருக்கும் அந்த அழுக்குகளை தூய்மை செய்யறது. ஏன்னா ஆத்மா வந்து இப்ப 3 நிலைகள்ல மூடப்பட்டிருக்கு. பெரும் அபாயம் என்னன்னா, இங்க நிறைய பேர் நினைக்கிறாங்க அபாயம் அப்படின்னா நிலநடுக்கம், வெள்ளம், இல்ல சொத்து போறது, இல்ல என்னோட கணவன் என்னை விட்டு போறது, ஒரு மகன் என்னை விட்டு போறது, இறந்துட்டான் அப்படின்னா ரொம்ப துயரப்படுறோம். ஆனா உண்மையான நிலை அது கிடையாது. உண்மையான ஆபத்து என்னன்னா, நான் இந்த ஆத்ம உணர்வை அடையாமல் இருப்பதே உண்மையான ஆபத்து. ஏன்னா அது பல நிலைகள்ல நம்மளுக்கு மீண்டும் மீண்டும் துன்பத்தை தருகின்றது. மீண்டும் பிறப்பு, இறப்பு, மூப்பு, பிணி அப்படிங்கின்ற ஆபத்து, பெரும் ஆபத்துல சூழ்ந்து இருக்கிறோம். ஆனா நாமெல்லாம் இங்க நினைக்கிறோம் சந்தோஷமா இருக்கிறதா. ஆனா உண்மையில எல்லாருமே துக்காலத்துல இருக்கிறோம். அதை தெரியாத அறியாமையில் இருக்கிறவங்க தான் மிகப்பெரிய ஆபத்துல இருக்கிறாங்க. தெரிஞ்சவங்க கூட கொஞ்சம் தங்களை திருத்திக் கொள்ள அவங்களுக்கு வழி பக்தர்கள் மூலமா வழிகாட்டப்படுது. ஆனா தெரியாதவங்க பெரும் ஆபத்துல இருக்கிறதே தெரியல. இப்ப ஒரு நோய் இருக்குது, உள்ள வந்து கேன்சர் நோய் இருக்கு, பெரிய கட்டி வளர்ந்துட்டு இருக்குது.
அது தெரிஞ்சவன் என்ன பண்ணுவான், அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுப்பான். ஆனா தெரியாதவன் என்ன பண்ணுவான், ரொம்ப சந்தோஷமா எனக்கு எந்த கவலையும் இல்லை அப்படின்னு ஆடிட்டு இருப்பான். இன்னும் கொஞ்சம் புகை பிடிக்கிறது, மது அருந்துறது, இன்னும் சினிமாக்கு போடுறது, இந்த மாதிரி ஆட்டம் பட்டங்கள்ல ஈடுபட்டு இருப்பான். அப்ப எது பெரும் ஆபத்து? இப்போ ஒருத்தன் வந்து கேன்சர் இருக்கிறது தெரிஞ்சு அவன் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறான், டாக்டர்கிட்ட போறான், நிறைய ட்ரீட்மெண்ட் எடுக்கிறான், டேப்லெட் சாப்பிடுறான், கதிர் இயக்கம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறான். அவனுக்கு வந்து இருக்கிறது தெரிஞ்சு, ஆனா அவனை பார்த்து துன்பத்துல இருக்கிற மாதிரி அந்த கேன்சரை மறைச்சு வச்சிருக்கிறவங்க வந்து, இவன் பாரு எவ்வளவு கஷ்டப்படுறான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு, நான் பாரு எவ்வளவு ஜாலியா இருக்கேன். ஆனா அவனுக்குள்ள ஒரு பெரிய நோய் வளர்ந்துட்டு இருக்கிறது அவனுக்கே தெரியல, முட்டாளுக்கு. அவன் சொல்றான் இவனை பார்த்து முட்டாள்னு. பக்தர்கள் அப்படித்தான், அவங்களுக்கு தெரியுது இந்த ஜட நோய்க்குள்ள இருக்கின்றோம், பிறப்பு இறப்பு முதுமை நோய் என்கின்ற பெருங்கடலில் சிக்கி தவிக்கின்றோம், இதுக்கு ட்ரீட்மெண்ட் வேணும். அதனால அவங்க கோயிலுக்கு போறாங்க, பக்தர்கள் சங்கத்தை எடுத்துக்கிறாங்க, பாகவதம் படிக்கிறாங்க, பகவத்கீதை கேக்குறாங்க, எல்லாம் கேக்குறாங்க, படிக்கிறாங்க. இவங்கள பார்த்தா, இந்த பக்தர்களை பார்த்தா அவங்களுக்கு கோமாளிக மாதிரி தெரியுது. அட லூசே, நீ தாண்டா கோமாளி, உனக்குள்ளதாண்டா பெரிய ஒரு நோய் இருக்கு, அது தெரியாம மறைச்சு வச்சிருக்க. ஆனா நாங்க தெரிஞ்சு அதை ஒத்துக்கிட்டு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கோம். இப்படிதான் இன்றைய நிலை இருக்கின்றது. பக்தர்கள் அல்லாதவர்கள் பக்தர்களை பார்த்து, நீங்க ஏன் இப்படி கஷ்டப்படுறீங்க, எல்லாம் இருக்கு, அனுபவிக்காம நீங்க போய் கோயிலுக்கு கொடுத்துட்டு செலவு பண்ணிட்டு நீங்க பாட்டுக்கு ஹரே ராமா ஹரே கிருஷ்ணான்ட்டு உட்காந்துட்டு இருக்கிறீங்களே அப்படின்னு. நம்மளோட மகிமை அவங்களுக்கு புரியாது. ஏன்னா அவங்க அந்த கடலுக்குள்ள இன்னும் ஆபத்துல இருக்கிறது, எவ்வளவு சுறா மீன்களால் சூழப்பட்டிருக்கிறார்கள், அந்த கடல்ல நீந்தி கடக்க முடியாது. கண்டிப்பா என்னைக்காவது ஒரு பிறவியில நாம வந்து பக்தர்களோட துணையை நாட வேண்டும், பகவான் தான் இறுதி அப்படிங்கிறத அவங்க அதை தெரியறதுக்கே பல கோடி ஜென்மம் வேணும் உங்களுக்கு. அது வரைக்கும் அவங்க அந்த உடல்ல இருந்துகிட்டு இந்த 4 சிக்கல்களுக்குள்ளேயும் 3 அத்தியாத்மிகா, ஆதி பௌதிகா, ஆதி தெய்வீகா கிளேஷங்கள், கிளேஷம் அப்படின்னா துன்பங்கள், துன்பங்கள்ல அவங்க சிக்கி தவிச்சிட்டு இருப்பாங்க. ஆனா நாமளும் விடுதலை பெற போற ஒரு கைதிகளுக்கு வந்து கருணையின் அடிப்படையில கொடுக்கிற மாதிரி பகவான் இந்த கலியுகத்துல நம்மளுக்கு கருணையின் அடிப்படையில கருணை கொடுத்து நம்மளை கூட்டிட்டு போயிடுவார். ஆனா பக்தியே பண்ண வராதவங்களை எப்படி பகவான் கூப்பிடுவார்? ஒரு சிறு முயற்சியாவது எடுக்கணும் இல்லைங்களா? ஏன்னா ஒரு ஆசிரியை வந்து கல்வி கற்க வந்தால் மட்டுமே கிரேஸ் மார்க் போட்டு அவனை அடுத்த கிளாஸ்க்கு பாஸ் பண்ணுவாங்க. ஆனா அப்ப ஸ்கூல்ல அட்மிட் ஆயிட்டு ஸ்கூலுக்கே வராதவங்க கிட்ட எப்படி அவர் மார்க் போட முடியும்? எக்ஸாமே எழுதல நானு, எனக்கு ஒண்ணும் வேண்டாம் அப்படிங்கிறவங்ககிட்ட எப்படி மார்க் போட முடியும்? சோ ஒரு சிறு அடி எடுத்து வைத்தால் போதும், பகவான் நம்மளுக்காக அந்த கருணையை காட்ட தயாரா இருக்கிறார். அப்ப பக்திய வந்து உள்ள வந்துட்டு வெளியில போறவங்க ரொம்ப துரதிர்ஷ்டசாலிகள். ஆனா பக்தியை எப்படியாவது கஷ்டப்பட்டு நான் புரிஞ்சு பண்ணுவேன், ஏன்னா இதுதான் நிலை. எத்தனை கோடி ஜென்மம் எடுத்தாலும் இதுக்குத்தான் வந்து ஆகணும், எங்க சுத்தினாலும் வேற வழியே கிடையாது. பகவான்கிட்ட சரணடைஞ்சே ஆகணும். ஏன்னா அவர்தான் எல்லாமே, சர்வமும் அவர்தான். எங்கெங்கு நோக்கிலும் எல்லா திசைகளிலும் அவனின்றி ஓரணுவும் அசையாது. இதை புரிஞ்சுக்கிட்டு பக்தர்கள் பகவானிடம் சரணாகதி அடைந்து மைத்ரேயரை போல, ஒரு குருவிடம் விதுரரை போல அறிவுரை பெற்று அவங்க வாழ்க்கையில முன்னேறிட்டே இருக்காங்க. இந்த ஜென்மத்துல இல்லாலும் அடுத்த ஜென்மத்துல படிப்படியாக அது வந்து கிரமமுக்தி அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப கிரமமுக்தி படியும் வர்றாங்க. சில அதிர்ஷ்டசாலிகள் பகவானுடைய கிருபாமுக்தி கிருபையினால உடனடியாவும் போறாங்க. அடுத்தது ஸ்லோகம் 5. இது நாளைக்கு பார்த்துக்கலாம், டைம் ஆயிடுச்சு. உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்தா நீங்க சொல்லலாம்.